வணக்கம். இலங்கையில தேர்தல் பரப்புரை என்பது இறுதிக்கட்டத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்துல அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாட்டு மக்கள் தன்னோடு ஒன்றிணைய வேண்டும், தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினால் உருவாக்கப்பட போகின்ற அரசாங்கத்துல உடனடியாக அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது கொண்டு வரப்படும். பொருளாதாரம் படிப்படியாக முன்னேற்றத்துக்கு புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்ற விடயத்தையும் 2024 செப்டம்பர் மாதம் 21 தேதி ஒரு புதிய யுகத்தை உருவாக்குவதற்கு மக்கள் முன்வர வேண்டும், தன்னோடு இணைய வேண்டும் என்பது போல சில கருத்துக்களை சொன்னதோடு நின்று விடாமல் ரணில் விக்ரமசிங்க சார்ந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார். உருவாகிய பொருளாதார நெருக்கடி என்பது ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி. ஆனால் சிக்கிக் கொண்டது என்னவோ ராஜபக்ச குடும்பம் என்பதாக சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணமாக அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், முக்கியமாக சர்வதேச இறையாண்மை பத்திரத்தை பயன்படுத்தி இலங்கை 15.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக் கொண்டது. அதுல 3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த நேரம் பெற்றுக் கொள்ளப்பட்டது இலங்கை சார்பாக. ஆனால் மிகுதியாக இருக்கின்ற பணத்தொகையில் அதிகபட்சமாக 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது ரணில் விக்ரமசிங்கவினால் நல்லாட்சி அரசாங்க காலத்துல பெற்றுக் கொள்ளப்பட்டது. எனவே பொருளாதார நெருக்கடி உருவாகுவதற்கு அவர் காரணமாக அமைந்தார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு கடனை திருப்பி செலுத்துவதற்கு பதிலாக பெட்ரோலை இறக்குமதி செய்கிறது, பொருளாதாரத்துக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதில் தான் ரணில் விக்ரமசிங்க குறியாக இருந்தார் என்று இந்த பொருளாதார சிக்கலை யார் மீட்டெடுத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ அவர் மீதே அவர்தான் இந்த பொருளாதார சிக்கல் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை தேர்தலாக அமைவதோடு புலனாய்வு பிரிவுக்கு ஒரு மிக குழப்பமான தேர்தலாக இந்த 2024 தேர்தல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதுக்கு முக்கியமான காரணம் தாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுக் கொண்டே இருப்பதாக சிங்கள மக்கள் எண்ண ஆரம்பித்ததால் இந்த தேர்தல் அவர்கள் குழப்ப நிலையில அவ்வளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே சமயத்துல இந்த பின்னணியை பயன்படுத்தி தங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற ஒரு அச்சத்திலும் இந்தியா சார்பாக சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக, தங்களுக்கு ஏற்றது போல யார் இருக்கின்றார்களோ அந்த வேட்பாளர்களை ஜனாதிபதியாக மாற்று முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கிறது. அதே சமயத்துல அடுத்த பக்கம் பார்க்கின்ற நேரம் மறுபுறத்துல இலங்கையில யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற விடயத்துல அமெரிக்கா இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்தி வருகின்றது. அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு வருகின்ற பிரஜைகளுக்கு தற்போது பயண எச்சரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்துல இலங்கையில தங்களுக்கு பிடித்த ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சில முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருப்பதாக சில ஊடக செய்திகள் மூலமாக அறிய முடிகின்றது. இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது இலங்கை வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய விஷயங்கள் இடம்பெறும் என்று ஒரு எதிர்வுகளும் கூறப்படுகின்ற நேரம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருமே 50% வாக்குகளை பெறுவது கடினம் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. என்றால் எல்லா பக்கத்திலையும் வாக்குகள் இந்த முறை பிரிபட போகின்றது, வாக்கு வங்கி என்பது சரமாரியாக பிரிக்கப்பட போகிறது என்ற விடயம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த ஜனாதிபதி தேர்தலில் அதிகளவான வாக்கு பெற்ற முதலாவது இடத்தை பெறப்போறவர் 40% வாக்குகளையும், இரண்டாம் இடத்தை பெறப்போகிறவர் 35% வாக்குகளையும் பெற உள்ளதாக அரசு புலனாய்வுத்துறை சார்பாக சில தகவல்கள் வெளியாகிறது. அதே சமயத்துல ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசை இரண்டாவது இடத்துல இருக்கின்ற தருணத்துல எந்த நேரத்திலையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு மிகப்பெரிய பாஜலை மேற்கொண்டு அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்றும் இன்னொரு பக்கமாக கருத்துக்கள் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த பக்கமாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் சார்பாக சுயேட்சையாக போட்டியிடுகின்ற, அதுவும் சங்க சின்னத்துல போட்டியிடுகிறதுக்கு அதிகமானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அடுத்த பக்கமாக இன்னும் சில அரசியல்வாதிகள் சொல்கின்ற விஷயம் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், தங்களுடைய எதிர்ப்பை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கமாக வெளிப்படுத்தலாம், அதை இன்னும் தேர்தலில் வாக்களிக்காமல் விடுவதை காட்டிலும் சங்க சின்னத்துக்கு வாக்களித்து அந்த எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த முடியும், எங்களுக்கு ஒரு தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலமாக இலங்கை மக்கள் இந்த தேர்தலில் சிங்களவர்களுக்கு வாக்களிப்பதற்கு இல்லை சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த சொல்லி பல இடங்களில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலை இருக்கின்ற நேரம் இளம் தலைமுறைகள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுல முக்கியமாக தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அதிகமாக இளைஞர்களுடைய வாக்கு இந்த முறை அன்றுகுமார் திசாநாயக் அவர்களுடைய பக்கம் சாயும் என்றும் நம்பப்படுகின்றது.
தேர்தல்கள் ஆணைக்குழுக்கு பெப்ரல் அமைப்பு ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார்கள். என்ன முறைப்பாடு என்று பார்த்தால், இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தனக்கு வாக்களிக்க சொல்லி சில குறுஞ்செய்திகள் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு அனுப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இப்போது அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பெப்ரல் அமைப்பு முறைப்பாடு செய்திருக்கிறது. 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த கொடுப்பனவு வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சில குறுஞ்செய்திகள் வாக்காளர்களுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே சட்டவிரோதமான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. எனவே இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இதுக்கு முன்பாக நிறைய சலுகைகள் வழங்கி தங்களுக்கு வாக்களிக்க சொல்லி பல வேட்பாளர்கள் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இதுவும் கொஞ்சம் சட்ட சிக்கலுக்கு முகம் கொடுக்க நேர்ந்தது. இந்த நேரத்தில் தான் இந்த விடயம் இப்போது பதிவாக இருக்கிறது. முக்கியமாக இப்படி கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு என்பது அரசு பணத்திலிருந்து மக்கள் பணத்திலிருந்து மக்களுக்கு போகின்ற ஒரு விடயம். இதை எந்த ஒரு வேட்பாளரும் தனியாக அவர்களுடைய சொந்த பணத்தில இருந்து இப்படியான திட்டங்களுக்கு கொடுப்பனவு கொடுப்பதில்லை என்பதை பெப்ரல் அமைப்பு சொல்லியிருப்பதோடு இந்த நிலைமை கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு சலுகைகளை வழங்குவது சட்டவிரோதமான ஒரு செயலாகவும் அது தண்டனைக்குரிய குற்றமாகவும் இலங்கையை பொறுத்தவரையில தேர்தல்களில் இடம்பெறுகிறது. எனவே அது ஒரு சட்டவிரோதமான குற்றம். எனவே இதுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலும் உணவு பொதிகள் வழங்கியதற்காகவும் பிரச்சார பணிகள்ல மது போன்ற விடயங்கள் கொடுத்ததற்காக பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்புக்கு பின்னரான வன்முறைகளுக்கு பொதுமக்கள் பதற்றப்பட தேவையில்லை என்று பெப்ரல் அமைப்பினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியாராட்சி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் சொன்ன விடயங்கள் இந்த தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேணுகின்ற வகையில் செயற்படுறதுக்கு முக்கியமாக இலங்கையினுடைய ஐக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் அதே போல அரசு செயற்பாட்டாளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கின்றார். அதே சமயத்தில் இந்த விடயம் சார்ந்து நாங்கள் அத்தனை பேரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் இந்த விடயத்துல கொஞ்சம் பொறுப்பாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அவர் வலியுறுத்தலாக முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தேர்தலுக்கு பின்னரான தேர்தல் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக இப்போது வரைக்கும் தங்களுக்கு எந்தவித முறைப்பாடுகளோ இல்லாவிட்டால் சாத்தியக்கூறுகள் இருப்பது போல தங்களுக்கு தெரியவில்லை என்ற விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதே நேரம் இந்த வன்முறை இல்லாத ஒரு அமைதியான தேர்தலாக இந்த தேர்தலை கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேவையில்லாத பொய்யான போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் என்பது போலவும் முக்கியமாக இந்த தேர்தல் வன்முறைகளை தடுப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. போலியான செய்திகளை நம்ப வேண்டாம். நாட்டு மக்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த அமைதியை பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பெப்ரல் அமைப்பு சார்பாக வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரணிலுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் நாமல் ராஜபக்ச இந்த போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சவுக்கு உயர்மட்ட புத்த பிக்கு ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நரேகன்பட்டியில் இடம்பெற்ற பௌத்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற தேரர் ராகுல தேரர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். முக்கியமாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க. இதை எங்கு வேண்டுமானாலும் நான் போய் சொல்லுவேன். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் உண்மையான மத பாதுகாப்பு மொழி சார்ந்த விடயங்களை நீங்கள் எதிர்க்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்பதாக அவர் குறிப்பிட்டதோடு நின்று விடாமல் சரியான தருணத்தில் சரியான முடிவெடுத்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் வகையிலும் மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்சவனுடைய வேட்பு மனுவை மீளப்பெற வேண்டும் என்பதாக அவர் வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு உண்மையான தலைவர் மற்றும் தேச பக்தர் என்றால் இந்த இக்கட்டான தருணத்தில் நீங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்றும் ராகுல தேரர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியாது. ஆனால் ஏற்கனவே சில கட்சி சார்ந்தவர்களே சில விடயங்களை சொல்லியிருந்தார்கள். என்னதான் நாமல் ராஜபக்ச தேர்தலில் நின்றிருந்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவு இருப்பதாகவும் நாமல் அவர்களுடைய விடாப்பொடியால் தான் அவர் தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அனுமதித்தார் என்றும் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அதே கட்சி சார்ந்தவர்கள் செய்தி ஊடகங்களில் செய்திகளை சொல்லியிருந்தார்கள். இந்த விடயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்து. தமிழரசு
தமிழரசு கட்சிக்காரர்களே சாணக்கியனை தோற்கடிக்க போகிறார்கள். அவரை தோற்கடிக்கின்ற பொறுப்பு தனக்கோ தன்னுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கோ இல்லை என்று பிள்ளையான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு சார்பாக தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்ற நேரம் பிள்ளையான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருக்கின்ற தருணத்துல இந்த நாட்டுல பிரச்சனை ஒன்று உருவாகிய காலப்பகுதியில இந்த நாட்டை பற்றி சிந்திக்காமல் ஓடி இருப்பவர்களுக்கு நாட்டை மீண்டும் ஒப்படைப்போமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய நிலைமை என்னவாகும் என்பது போல ஒரு அரசு தலைவருக்கு இருக்க வேண்டிய தகுதியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு முன்வந்து செயற்படுவதுதான் ஒரு தலைவருடைய முக்கியமான கடமையாகவும் பொறுப்பாகவும் அவருடைய பண்பாகவும் இருக்க வேண்டும். அப்படி நாட்டு இக்கட்டான சூழ்நிலையில விட்டு ஓடியவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகின்றீர்களா என்பது போல சில கேள்விகளை எழுப்பி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க சொல்லியும் பிரச்சார பணிகள்ல ஈடுபட்டிருந்தார் பிள்ளையான் அவர்கள். அரசு சேவை ஐக்கிய சாதியர் சங்கத்தினுடைய மாநாட்டில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் உரையாற்றுகின்ற நேரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நாட்டையும் மருத்துவத்துறையோடு ஒப்பிட்டு விளங்குவது போல அவர்களுக்கு புரிய வைப்பது போல சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தார். அதுல முக்கியமாக ஒரு ஆபத்தான நிலையில இருக்கின்ற ஒரு நோயாளியை குணமடைந்த நோயாளியை குணமாக்கி செப்டம்பர் மாதம் 21 அவருக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்ற நேரம் தகுதி இல்லாத ஒரு மருத்துவருடைய கைகளில் நீங்கள் ஒப்படைத்து விடாதீர்கள் என்பது போல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதோடு நின்று விடாமல் நோயாளர் ஒருவருக்கு நீங்க சிகிச்சை அளிக்காம இருக்கின்ற ஒரு மருத்துவருக்கு எப்படி மருத்துவ உரிமை என்பது ரத்து செய்யப்படுவது போல 2022 நாட்டை பாதுகாக்காமல் நாட்டு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்ற நேரம் ஓடி சென்றவர்களுக்கு நாட்டை மீண்டும் கையளிக்க கூடாது என்று நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றையும் முன்னிறுத்திருக்கிறார். மருத்துவத்துறை சார்ந்த சில விளக்கங்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். அதுல முக்கியமாக ஒரு விடயம், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை சத்திர சிகிச்சையோடு அவர் ஒப்பிட்டு 2025 ஒரு சத்திர சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளி சாதாரண விடுதிக்கு மாற்றப்படுவது போல இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கும் என்பதாக விளங்கப்படுத்தி இந்த 2 ஆண்டுகள்ல யாருமே எதிர்பார்க்கவில்லை. நாட்டுடைய பொருளாதாரம் என்பது படிப்படியாக முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த விடயத்தை தான் செய்ததாகவும், எனவே மக்கள் செப்டம்பர் மாதம் 21 இடம்பெறுகின்ற தேர்தலில் ஒரு குணமடைந்த நோயாளியை யாருடைய கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை இறுதி முடிவாக நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்பது போல சில கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.